வெல்கம் டு அஷிதாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்பவே டேஸ்ட்டான ஒரு அவரைக்காய் பொரியல் எப்படி வைக்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து சட்டுன்னு வச்சிடலாங்க, ரொம்ப சீக்கிரம் வச்சிடலாம். சிம்பிளான ரெசிபி தான், ஆனால் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கங்க. ஃபஸ்ட்டு ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கலாங்க. இதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் வந்து கொஞ்சம் சூடாகட்டுங்க. எண்ணெய் ஊற்றியிருக்கேன், தேவையான அளவு எண்ணெய் எவ்வளோ வேணுமோ நீங்கள் ஊற்றிக்கங்க. இப்போ இதில் கொஞ்சமாக கடுகு உளுந்தம் பருப்பு போட்டுக்கோங்க. கடுகு வந்து கொஞ்சம் வெடிக்கட்டும். கடுகு கொஞ்சம் வெடித்ததுக்கப்புறம் பல்லாரி வெங்காயத்தை வந்து நான் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதை வந்து சேர்த்துக்கிருக்கேன். இப்போ ஒரே ஒரு வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கதை போட்டிருக்கேன். போட்டுட்டு இது வந்து கொஞ்சமாக ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து மிளகா வத்தலோ எதுவுமே சேர்க்க வேண்டாங்க, அதெல்லாம் நம்ம அரைச்சி தான் போட போகிறோம். இப்போ இதை வந்து கொஞ்சமாக வதக்கிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வந்து அவரைக்காவை கட் பண்ணி வச்சுக்கணுங்க. நல்ல பொடிசாக ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கணும். ரொம்ப பெருசாக இருக்கக்கூடாது, இந்த மாதிரி பொடிசாக இருக்கணும். அப்போ தான் சீக்கிரமாக வெந்துடும், ரொம்ப நல்லாயிருக்குங்க இது. இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதையும் வந்து இந்த வெங்காயத்தோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா ஒருக்க மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தேவையான அளவு தண்ணியும் உப்பும் போட்டு இதை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. பார்த்திங்களா, அவரைக்காய் வந்து நான் எந்த அளவு ஸ்லைஸாக நறுக்கியிருக்கேன்னு நீங்களும் இதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணால் நல்லாயிருக்கும். இது ஒன்றில் வந்து கொஞ்சம் அந்த இது பெருசாக இருந்தது, அவரைக்காய்க்குள்ளே இருக்கும்ல கொட்டை, அதை வந்து நான் சின்னதாக கட் பண்ணி வந்து போட்டிருக்கேங்க. இப்போ பாருங்கள், இந்த அவரைக்காய் பொரியலுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. இந்த அளவு உப்பு வந்து போட்டிருக்கேன். இந்த அளவு உப்பே கரெக்டாக இருக்கும். இப்போ உப்பு போட்டாச்சு. லைட்டாக மஞ்சள் தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள், அவ்வளோதான். இப்போ தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாங்க. வேகிறதுக்கு அவரைக்காய் பொரியல் அவரைக்காய் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உப்பு மஞ்சள் தூள் மட்டும்தாங்க போட்டிருக்கேன். போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆகிட்டுருக்கு பாருங்கள், இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதிலே லைட்டாக தண்ணி இருக்குது பாருங்களேன். நம்ம அவரைக்காயில் வந்து ஃபஸ்ட்டு வடித்து போடும்போதே கொஞ்சமாக தண்ணி இருக்குது. இப்போ இந்த காய் வேகிறதுக்கு தேவையான அளவு நீங்கள் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி தெரியுது பார்த்திங்களா, அந்த காயில் இருக்க தண்ணி தான். இப்போ கொஞ்சம் தேவையான அளவுக்கு நான் ஒரு சின்ன டம்ளருக்கு தண்ணி எடுத்திருக்கேங்க. இந்த பாருங்கள், குட்டியாக தண்ணி, கொஞ்சமாக 1/4 டம்ளர் அந்த அளவு தண்ணி எடுத்திருக்கேன். இந்த அளவு தண்ணியே போதும் நமக்கு. அவரைக்காய் வேகிறதுக்கு 1/4 டம்ளர் அளவு தண்ணியே போதும். நல்லா வெந்துருங்க. ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இங்கே பாருங்கள், சூப்பராக வந்துட்டு பாருங்கள், அவரைக்காய் நல்லா வெந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது, அதுவும் வற்றிருச்சுன்னா சூப்பராக ரெடி ஆயிருங்க. கொஞ்சோண்டு தான் தண்ணி இருக்குன்னோ, இந்த பாருங்கள், அதுவும் வற்றிருச்சுன்னா சூப்பராக ரெடி ஆயிரும். இப்போது இதுக்கு வந்து பொரியலுக்கு போட்டுக்க அரைப்பு ரெடி பண்ணிக்கலாங்க. கொஞ்சமாக தேங்காய் எடுத்துக்கலாங்க. ஒரு சில்லு அளவு தேங்காய் எடுத்திருக்கேன். 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக ஜீரகம்ங்க, அவ்வளோதான். இதை வந்து கொரப்பாக அரைச்சிட்டு வந்துடலாங்க. மிக்சியில் நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அவரைக்காயில் வந்து இந்த கொரப்பாக அரைச்சதை போட்டுக்கலாம். இந்த மாதிரி அரைச்சிக்கணும். இப்போ இதையும் இதோட போட்டுக்கலாங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா ஒன்று போல் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லாத்தையும் ஒன்று போல் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டுங்க. இது 5 நிமிஷம் வச்சுட்டு அப்புறமா இறக்கிடலாம். ஏன்னா தேங்காய் போட்டிருக்கோம் பார்த்திங்களா, தேங்காய் வந்து ஒரு 5 நிமிஷம் அடுப்பில் வச்சு கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் தான் இறக்கணும். போட்டுட்டு உடனே இறக்கணும்னு ஊசி போயிடும். அவ்வளோதாங்க, அவரைக்காய் பொரியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. சாம்பார் சாதம், ரசம் சாதம், எதுக்குனாலும் சாப்பிட்லாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இதே மாதிரி தான் பண்ணுவீங்க அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வேறு ஏதாவது உங்களோட சஜஷன் இருந்தால் கூட சொல்லுங்கங்க, நான் கரெக்ஷன் பண்ணிக்கிறேன். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்ங்க.